தமிழ்நாடு மக்களின் நம்பிக்கையாய் மாநிலத்தின் பாதுகாவலராய் விளங்கும் மக்களின் தலைவர் திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழியில் அயராது மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக ஆகிய தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கழக தலைவரால் அமைக்கப்பட்ட குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கழக துணை பொதுச் செயலாளர்கள் திருச்சி சிவா, ஆர். ராசா, ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் குழுவில் இடம்பெற்றுள்ள கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களும் மனிதநேய மக்கள், மதிமுக கட்சிகளின் சார்பில் நியமிக்கப்பட்ட தொகுதி பங்கீடு குழு உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை கிண்டி நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை ஆய்வுக் கூட்டத்தை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் துவக்கி வைத்தார். அப்போது நெடுஞ்சாலைத்துறையில் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் துறையில் செயல்படுத்திய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து கலந்துரையாடினார். மேலும் இதுவரை மேற்கொண்ட பணிகள் குறித்தும் நிதி ஒதுக்கீடு, செலவின விவரங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தக்க அறிவுரைகள் வழங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் ரா. செல்வராஜ், தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ், முதன்மை இயக்குநர் செல்லதுரை, தரக்கட்டுப்பாடு இயக்குநர் எம். சரவணன், கண்காணிப்பு பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் 24வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக நிறுவப்பட உள்ள மற்றும் விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட உள்ள 46 முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்கச் சலுகைகள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டங்களினால் ரூபாய் 31,592.39 கோடி முதலீடு மேற்கொள்ள உறுதியளிக்கப்பட்டுள்ளதுடன் 61,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 4,37,40,49,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆய்வு மாளிகை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்று ஆய்வு மாளிகையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிகண்ணன், உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன், நகர செயலாளர் டேனியல் ராஜ், நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, ஒன்றிய செயலாளர்கள் வைத்தியநாதன், முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன், நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கோடை விழா அரங்கில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் சுமார் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
மேலும் 3850 நபர்களுக்கு வனத்துறை சார்பில் பட்டா வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், மாவட்ட வன அலுவலர் பிரியதர்ஷினி, சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், ஏழை குடும்பங்களுக்கு உதவும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி உள்ளதாகவும், இத்திட்டத்தினை கொச்சைப்படுத்துவதை முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். இந்த 5,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த குடும்பத்துல அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இந்த 5,000 எதிர்பார்த்து பல குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கோடிக்கணக்கான குடும்பம். எனவே அந்த குடும்பத்திற்கு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இதை செய்திருக்கிறார் ஒழிய அமைச்சர் ஆய்வு அதை கொச்சைப்படுத்து என்பது அது தவிர்க்கப்பட வேண்டியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தேமுதிக மாவட்ட செயலாளர் கருணாகரன் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது தேர்தல் கால செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ, மாவட்ட அமைப்பாளர் ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் தானியங்கி நகரும் மின் படிக்கட்டுகள், மின்தூக்கி, நடைபாதை அமைக்கும் பணிகள் ரூபாய் 14 கோடியில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தமிழக பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். ஆன்மீக மாநகரான திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் ஆற்காடு வட்டங்களில் உள்ள திருமலைச்சேரி மற்றும் புதுப்பாடி கிராமங்களின் அருகே 200.66 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள பாலாறு அணைக்கட்டினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் மதுராந்தகம் ஏரியின் கொள்ளளவினை உயர்த்திடும் வகையில் ரூபாய் 120.23 கோடி செலவில் ஆழப்படுத்தி உபரிநீர் போக்கிகளை அமைத்தல் பணிகள் மூலம் மீள்கட்டமைக்கப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம், சேலம், நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 4712 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களில் 101 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மயிலாடுதுறை புறவழிச்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டினார்.
சென்னை சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் 99 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் 2,28,984 சதுரடி பரப்பளவில் அரசு பணியாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி சி வகை குடியிருப்பு கட்டடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதேபோல் வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் 45 கோடியே 91 லட்சம் ரூபாய் செலவில் 250 படுக்கைகள் வசதி கொண்ட கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா மற்றும் அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், தகைசால் தமிழர், மறைந்த தோழர் ஆர். நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து செவ்வணக்கம் செலுத்தினார். அப்போது கழகத் தலைவர் அவர்கள் வீர முழக்கம் செய்ததைத் தொடர்ந்து அனைவரும் வீர முழக்கமிட்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தகைசால் தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம். தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கல்லூரிக்கு கொடையாக அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருடன் அவரது மகன் ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார்.
திமுகவில் ஓபிஎஸ் இணைந்த போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு ஆகியோர் உடனிருந்த நிலையில் கழக உயர்நிலை திட்ட செயற்குழு உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். சென்னை அண்ணா அறிவாலயம் கூட்டரங்கில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்களுடன் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் R ஆசா, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் CPI மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. சென்னை திருவான்மியூர் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் IAS அவர்களது மகன் அஜய்குமார், மனிஷா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்று பசுமை கூடை பரிசளித்து மணமக்களை வாழ்த்தினார். இந்த நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு மற்றும் மணமக்கள் குடும்பத்தினர் உடனிருந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். இதனையடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதேபோன்று கொங்குநாடு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். 2026 சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொஹிதீன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென முடிவு செய்து தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுடன் திமுக பொருளாளர் TR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் திருச்சி சிவா, R ஆசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி, MRK பன்னீர்செல்வம் அவர்கள் ஆகியோரும் உடனிருந்தனர். மதுரை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்கள் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று ரூபாய் 4400 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதன்படி பரமக்குடி ராமநாதபுரம் பிரிவு 4 வழிச்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் ஆளுநர் RN ரவி, ஒன்றிய இணையமைச்சர் L முருகன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். அப்போது பிரதமர் மோடிக்கு அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் சிறப்பு செய்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு வள்ளுவர் கோட்டம் நினைவு பரிசை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கினார்.